ஸோ காய்ஸ் இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மணி ஆக போகுது. 3 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2:42 ஆகிறான். 2:42 ஆகுது. என்ன மேட்ரு அப்படின்னா நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். மேக்ஸிமம் நிறைய பேர் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும். பட் ஸோ நான் வந்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுவேன். தென் சம் எடிட்டிங் ஒர்க்ஸ், கிராஃபிக் டிசைன் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுவோம். படிச்சது என்னமோ அனிமேஷன் தான், பட் இன்னும் வேலை கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து ஃப்ரீலான்ஸ் தேடிட்டு இருந்தேன். கிடச்சிச்சு. ஃப்ரீலான்ஸுமே வந்து நான் வந்து ஒரு 10 வேலைக்கு அப்ளை பண்ணேன். 10ல் வந்து எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. 100 அப்ளை பண்ணேன். அதில் ஒருத்தர் வந்து அவராக வந்து ஒர்க் பார்த்துட்டு சரி பிடிச்சிருக்கு பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே நானும் ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பண்ணும்போது என்ன பிரச்சனை வராது அப்படின்னா, நான் பண்ண ஒர்க்ஸோட அந்த ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து ஓரளவு கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பானுங்க. ஒரு 10 ஜிபி, அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து ஒரு 3-4 ஜிபி தான் இருக்கும் ஃபைல். இப்போ அந்த வீடியோ நமக்கு அனுப்புறத நம்ம எடிட் பண்ணி கொடுக்குறதோட அந்த சைஸ் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 8 ஜிபி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஃபுல் ரெசல்யூஷனில், ஹை ரெசல்யூஷனில் 4K எடுத்துருக்கானுங்க போல். ரீல்ஸ் தான் பண்ணோம், 1 மினிட் தான், நல்ல பே தான், ஓகேவான பே தான். என்ன பிரச்சனைனா இப்போ வந்து ஃபைல் சைஸ் மட்டும் 50 ஜிபி. எனக்கு இருக்க ஸ்டோரேஜே வந்து மொத்தமாகவே 50 ஜிபி கூட இல்லை. ஸோ அதெல்லாம் ஏதோ ரெடி பண்ணிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இதுதான் இந்த ஏர்டெல் நெட்வொர்க்கு. ஐயோ, யாருன்னா வந்து இப்போ வீட்டில் வந்து ஒய்ஃபை போட போகிறீங்க, இல்லைனா வந்து எதனா வந்து இன்டர்நெட்டு சம்மந்தப்பட்ட எதனா விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், ஏர்டெல் ஒய்ஃபை மட்டும் போட்டுறாதீங்க. இருக்கிறதுலே ஒரு 1 நம்பர் மட்டித்தனமான ஒரு நெட்வொர்க் அப்படின்னா நான் வந்து ஏர்டெல் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்து போட்டேன். ஸோ லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்து நான் வந்து ஏர்டெல் ஒய்ஃபை வந்து போட்டிருப்பேன். இப்போது அதாவது ஒரு 6 மந்த்து ஃப்ரீ நமக்கு எல்லாருக்குமே. அது எப்போ முடிஞ்சதோ, அதாவது இந்த 6 மந்த்துக்கு நமக்கு எப்போ வந்து இந்த ஃப்ரீயாக இருக்கும்ல, அது முடிஞ்ச அடுத்த ஒரு 2-3 மாதத்துலேயே நமக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பிரச்சனைனா, நான் வந்து போட்டது 40 MBPS பிளானு. ஆனால் வந்து எனக்கு ஸ்பீட் டெஸ்ட்லேயே ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா வருது? அப்லோடு ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு KB 0.0 KBயில் போகிறானுங்க. டவுன்லோட் ஸ்பீடு ஒரு 2-3 MB தான், அவ்வளோதான். இப்போது என்ன மேட்ரு அப்படின்னா, நான் வந்து 50 GB ஃபைலையும் இறக்கிருந்தேன். நேற்று நைட்லேருந்து இறக்கின்னு இருக்கிறேன். இன்னும் டவுன்லோட் ஆகினே தான் இருக்குது. இன்னும் டவுன்லோட் ஆகினே இருக்குது. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, காலையிலேருந்து சும்மா வெட்டியாகவே இருந்துட்டோம். மேக்ஸிமம் நம்ம வந்து எதனா ப்ராடக்டாக பண்ணுறது இந்த சேனலில் போடுறது, நான் என்னென்ன பண்ணுறேன்றதை, இப்போ என்னென்ன பண்ணுறேன், டெய்லி என்ன பண்ணுறேன்றது தான் இந்த சேனலில் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக போட்ட வீடியோ யாரெல்லாம் என்ன பார்க்கல போய் பாருங்கள். கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவனுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நல்லாவே இருக்க மாட்டேன். அப்புறமா பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, அது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகும்போது நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் கோளாறான ஆள், நான் எதனா பண்ணிட்டே இருப்பேன் துருன்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல வந்து ரூமே வந்து கொஞ்சம் கந்தகோலமாக இருக்கானுங்க. இடமே ரூமுன்றதை விட நம்மளோட பிளேஸு. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதை ஸ்பீடாகிறதுக்கு எதனா பண்ண முடியுமான்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட ஒரு 7-8 வாட்டி கஸ்டமர் கேருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். பல மாதமாக கால் பண்ணின்னு இருக்கேன், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அதே மாதிரி யாருனா வந்து இந்த ஏர்டெல் போடுறீங்கன்னா சத்தியமாக போடாதீங்க. ஏசிடி போடலாம். அண்ட் தென் வந்து பிஎஸ்என்எல் கூட நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் போல். இவனுங்களுக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்குது. நமக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்றானுங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன், 2 மாதமாக காசே காட்டல. நான் சொல்லிட்டேன் அவனுக்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி வந்து நெட்வொர்க் நீ வந்து ஸ்லோவாக அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது, ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் நான் வந்து உங்களுக்கு போன உடனே சரியாயிடுன்றானுங்க. 4 மாதமாக ஒர்க் போகுது. என்ன சொல்லிட்டேன், ஒர்க் போகிற வரைக்கும் நீ எனக்கு ஒர்க் போட்டோம், பிரச்சனையே கிடையாது, நீ எவ்வளோ வருஷம்னா ஒர்க் பண்ணு, எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கட் பண்ணுறு. ஸோ கட் பண்ணிட்டா நான் வந்து உனக்கு மாதம் கட்ட தேவையில்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா, அது பாட்ட போயினே இருக்குது. நம்மளுக்கு யூஸ் ஆகலையோ நான் மாதம் 500 கட்டுற மாதிரி இருக்குது. நம்மளா கட்டணுன்னா கொஞ்சம் கஷ்டம், வேலைக்கும் போல் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகட்டும், நான் என்னோடய வேலையை பார்க்க போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாருனா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி இருக்க வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்றதை ஒரு ராவாக தான் காட்ட போகிறேன். ரொம்ப எடிட்லாம் பண்ணி ரொம்ப இதெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு ஜாலியாக நான் என்னென்ன பண்ணிட்டுருப்பேன், என்னென்ன பண்ணுறேன்றதை நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டுவேன். போகலாம், வீடியோவில் போகலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்தாச்சு. துணி, தண்ணி, மேக்ஸிமம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுற பழக்கம் இல்லை. அது அப்படி இல்லை. மேக்ஸிமம் வந்து நார்மலாக டேபிள்லேயே தண்ணி போட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஒயிட்ன்றதுனால என்ன ஆகுது, ரொம்ப வந்து அப்படி நம்ம தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலுமே அப்படி ஆகுது. இந்த தண்ணி வந்து 3 in 1. அதை கடிச்சிக்கலாம், வாய் கடிச்சிக்கலாம்,
டேபிளும் துடைச்சிக்கலாம். சும்மா சொன்னேன், நல்ல தண்ணி தான். நல்ல அதாவது சொல்லி வந்து வாயை மூடலை. சுத்தமாக வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து பையன் வந்து செத்து போயிட்டான். ஆல்ரெடி வந்து 1 MB 2 MB இருக்கும்போதே நமக்கு வந்து இங்கே செத்துட்ருக்கோம். ஃபுல்லாக ஆஃப்லைன் போயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது என்னடா ஆஃப்லைன் போச்சு திரும்ப இதாகன்றது. இப்போ நமக்கு இதில் வந்து ஓகே குட்டி தான், பிரச்சனை கிடையாது. பாட்டு இதை கேட்டுருக்கோம், ரைட்டு. இப்போ பாருங்களேன், நான் வந்து காலையிலேருந்து ஒரு 50 GB ஒரு ஃபைல் ஒன்று இறக்கின்னு இருக்கேன். அந்த 50 GB ஃபைலுமே இப்போ திரும்ப இந்த மாதிரி ட்ரை அகன் வந்துனே இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே திரும்ப டவுன்லோடே ஆகாமல் ஆகிடும். இவ்வளோ நேரம் 1 2 வந்து நினச்சி இப்போ சுத்தமாக நெட்ஒர்க்கே கிடைக்கல. சனியாக முடிச்சது. சரி என்ன பண்ணுறது, இப்போ இதையே நம்ம நினச்சிட்டு இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தடுத்த வேலையை பார்க்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். பண்ணுறதுனா நான் நார்மலாக என்ன பண்ணுவேன், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவேன். மேலே இருக்கா அந்த சுவிட்சு, அதை போய்ட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணான்னா மேபி வரும் மேக்ஸிமம் வந்துடும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால். ஸோ ட்ரை பண்ண போகிறேன். அதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா டேபிள் எல்லாத்தையும் நம்ம வந்து தொடச்சாச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்டேன். இப்போது நம்ம நிறைய வேலை செஞ்சிடும்ல, எனக்கு வந்து கொஞ்சம் பசிக்குது. போய் இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன். பார்ப்போம். ஏதோ ஒரு வேகத்தில் வந்து நான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு இருக்கிறேன். ஒரு மாதிரி புளிக்குது, ஒரு மாதிரி வந்து இனிக்குது. நார்மலாகவே இது எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் வீட்டில் இருக்குது. ஸோ சாப்பிட சொல்லி நான் அர்த்தம். ஸ்டார்டிங் புளிக்குது, அப்புறம் இனிக்குது, அப்புறம் என்ன கிளம்பலாம். ஸோ ஹாய் கைஸ், என்ன சட்டையெல்லாம் பண்ணிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இப்போது நேற்று நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்த வீடியோ இது வந்து அடுத்த நாள். ஸோ நேற்று நிறைய சிக்கலாகி போச்சு. அதே இப்போ நேற்று என்ன ஒரு ஸ்டேட் இருந்துச்சோ, மதியானம் ஒரு 3 மணி போல் ஒரு மாதிரி மண்டை காய்ச்சலாக இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ மண்டை சூடில் சுற்றின்னு இருக்கேன். நேற்று பண்ண ஆரம்பித்தேன், அந்த டவுன்லோடு இன்னும் ஆகலை. அந்த கிளைண்ட்டே வந்து அப்படியே சொல்லிட்டேன், அவர் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வந்து பென்ட்ரைவ் எதனா பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இப்போதைக்கு டெமோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது பக்கம் ஒன்று. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒர்க்குக்கெலாம் அப்ளை பண்ணேன். ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்லாம் வரேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, பிடிச்சதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். சும்மா ட்ராயிங் பெயிண்டிங் அந்த மாதிரின்ட்டு. ஸோ என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவேன். நேற்று வந்து ரூம் இந்த பெஞ்ச் க்ளீன் பண்ணோம். அண்ட் தென் நிறைய வேலை பார்த்தோம், பெஞ்ச் க்ளீன் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டேன், ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டேன், பிடிக்காமல் சாப்பிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சேன். அப்புறம் நேற்று இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டு டவுன்லோட நானே கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டேன். ஸோ டாவன்சி இந்த ரிசால்வோட வீடியோஸ் கொஞ்சம் டியூட்டோரியல்ஸ் பார்த்தேன். அண்ட் தென் இன்னும் நிறைய விஷயங்கள் எதனா புதுசாக கற்றுக்கலாமான்ட்டு ஒரு 1 hour பார்த்துருப்பேன். அப்புறம் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கேம் விளாடிட்டு அப்புறம் ஒரு 10 வேலை 20 வேலைக்கு ஒரு 10 to 20 ஒரு 10லேருந்து 20 ஒர்க் ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை பார்த்தா மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டேன். பட் அண்ட் தென் இப்போ எனக்கு என்ன பிளான் இருக்குன்னா, ட்ராயிங்கை விடவுமே கூட இப்போது மேக்ஸிமம் ஒரு 1.5 week என்ன ஆகுதுன்னா, ஃபோக்கஸ் பண்ண முடியல கரெக்டாக வந்து எந்த விஷயத்துலையுமே. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் இல்லை. ஷெட்யூல் என்னப்பா ஸ்கூல் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஷெட்யூல்ன்றது வந்து ரொம்ப முக்கியம், எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காலையில் எழுந்துக்கிறோம், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஃபோன் எடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஃபோனுன்ற விஷயத்தை எடுக்கவே மாட்டோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா அதெல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் உங்களுக்கு இதுவே ஒரு ஸ்கூல் போகிறீங்க, இல்லை ஒரு காலேஜ் போகிறீங்க, ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த வேலையை பார்க்க மாட்டீங்க. இன்ஸ்டாகிராம் வச்சு எனி டைம் உட்காந்து சுற்றுறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்களே வந்து உங்களை ஆக்குப்பைடாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் போட்டுக்கிறது நல்லது. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு போட்டுக்கோ. முதல்ல காலையில் எழுந்தோடனே நீ கேம் விளாடுவோன்னா கூட அந்த கேமை கூட கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோ. ஒரு 12 மணிக்கு மேலே விளாடு. காலையில் எழுந்தோடனே சாப்பிட்டு காலையில் எழுந்தோடனே சாப்பிட்டு எதனா முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணு. அண்ட் தென் கொஞ்சம் ஆக்டிவாக எதனா பிடிச்சது படிக்கிறது இல்லை கற்றுக்கோ. அண்ட் தென் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, விளாடு, எதனா பண்ணு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 1 hour நீ வந்து உருப்படியாக ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ அண்ட் தென் எல்லா நாளும் அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஒரு விஷயத்துக்கு ஷெட்யூல் பண்ணுற அப்படின்னா மேக்ஸிமம் அது ரிலேட்டடாக இருக்க ட்ரை பண்ணால் போதும். ட்ரை பண்ணுறதே பெரிய மேட்ரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்ப ஷெட்யூல் போட போகிறேன். பிகாஸ் நான் ஒரு லாஸ்ட் வீக் போட்டேன். இப்போ வந்து நான் மேக்ஸிமம் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஒரு வருஷத்தையே நீங்கள் வந்து ஒரு 3ஆக பிரிச்சிடலாம். அதாவது 3 3ன்ற மாதிரி ஒரு 3ஆக பிரிச்சுட்டு நீங்கள் என்ன ஒரு கொஞ்சம் 4-5ஆக பிரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 3 மந்த்துக்கும் ஒன்றுத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்றுத்தில் ஃபிட்னஸ், இன்னொன்றுத்தில் கரியர் ஃபேஸ் பண்ணி, இன்னொன்றுத்தில் வந்து அதான் உங்களுக்கு எந்தெந்தெல்லாம் பிடிக்குதோ. இப்போ லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 3 மந்த் ஃபுல்லாக ஒரு மற்றதையும் பண்ணணும். பட் அதை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எந்த மந்த்துக்கு எதை பண்ண போகிறோமோ. இப்போ இந்த மந்த்து நான் வந்து எனக்கு வந்து இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, நான் வந்து மேக்ஸிமம் லேர்னிங்கில் இருக்கேன். இப்போ இந்த 3 மாதம் நான் ஃபுல்லாக வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் லேர்ன் பண்ண போகிறேன் அந்த மாதிரி. பட் சேம் டைம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜிம்மை கூட ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் இதை பண்ணக்கூடாது, இது ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது அந்த மாதிரி சொல்கிறேன் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இதுவே இன்னும் நெக்ஸ்ட் 3 மந்தில் ஜிம்மை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் செகண்ட் அப், இதில் கொஞ்சம் ஓரளவு மாஸ்டர் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமே இதாகும். எல்லாத்தையும் ஒரே டைமில் ஸோ டக்குன்னு பேசி முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே பார்க்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஷெட்யூல் பண்ண போகிறேன். ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்றதை ராவாக காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இயரை ஃபுல்லாக பிரிச்சுக்கோங்க. ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த டைமில் வீட்டில் அவங்கவுங்க நடந்து போயிட்டு இருப்பானுங்க, நமக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். ஸோ அதான் மேக்ஸிமம் இருக்க டைமை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போது இந்த ஷெட்யூல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ தான் எழுதி முடித்தேன். 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. பட் ஆனால் என்ன ஒன்று, இப்போ செம்மையாக எனக்கு தூக்கம் வருது. நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து போயிட்டு வந்து இப்போ தூங்க போகிறேன். என் கண்ணெல்லாம் செம்ம ரெட் ஆகிடுச்சு. ஸோ ஷெட்யூல் பண்ணியாச்சு, ஷெட்யூல் போட்டு முடிச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் ஷெட்யூலில் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் ஷெட்யூல் என்ன போட்டிருக்கேன்னா, காலையில் மேக்ஸிமம் வந்து 6 o'clock எழுந்துக்கிற மாதிரியும் 6 to 8 ஜிம்முக்கு போயிட்டு வந்துடணும் ட்ரை பண்ணுறேன். பட் போக முடியாத ஒரே ரீசன் என்னென்னா, இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன், நிறைய ஃப்ரீலான்ஸுக்கு தேடுறன்ற பேரில் நைட்டு தூங்கும்போது ஃபோனில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே தூங்குறது. நைட்டு 12 ஆகிடுது, 12 to 1 ஆகிடுது தூங்குறதுக்கே. ஸோ என்ன ஆகுதுன்னா, அதனால் கொஞ்சம் காலைல சீக்கிரமாக தூங்க. ஸோ இனி அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ரொம்ப தூக்கம் வருது, காலையிலேருந்து டயர்டாக இருக்குது. ரொம்ப ஒர்க்கு ஒர்க்குனால் என்னப்பா மூட்டை தூக்குறேன்னு கேட்டிங்கன்னா, மூட்டை தூக்குறதும் ஒரு ஒர்க்குனாலுமே இந்த எடிட் பண்ணுறது இதெல்லாம் உட்காந்துட்டு எனி டைம் இந்த லேப்டாப்லேயே உட்காந்துருக்குதுமே செம்ம தலைவலி. ஸோ போயிட்டு தூங்கிட்டு நான் ஒரு 4 o'clock மேலே என்ன பண்ணுன்றதை காட்டுறேன். தூங்கிட்டு வரேன். ஸோ கைஸ், தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போனது. உண்மை நம்ம தூங்கவே முடியல, தூங்கவும் இல்லை. ஸோ இப்போது டைம் வந்து 8 ஆகிடுச்சு. 7:30 ஆக போகுது. தூங்கலான்னு போகும்போது வந்து எங்கள் மாஸ்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் வேலை எடுத்துப்பா பேசணுன்ற மாதிரி சொன்னார். ஸோ அவரை போய் பார்த்து பேசிவிட்டு இப்போ தான் வந்தேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் விஷயம் பேசிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நைட்டு ஒரு 8:30 இல்லை 9 o'clock ஜிம்முக்கு போகிறேன். ஸோ செம்ம காலியாக இருக்கும் 9 o'clockலாம் ஜிம்முக்கு போனால். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நான் இன்றைக்கி வந்து லெக்கு போட ட்ரை பண்ண போகிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு லெக்கு போட்டு. பார்ப்போம், ஓட்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ கைஸ், ஜிம்முக்கு வந்தாச்சு. டைம் வந்து இப்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, ஸோ டைம் வந்து கரெக்டாக இப்போ வந்து 9:30 ஆகுது. வந்தாச்சு, ஒர்க் அவுட் போட்டுனுக்கிறேன். இந்த டைமுக்கு வரதுக்கு மெயின் ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எவனும் இருக்க மாட்டான். இப்போ மொத்த பேரும் கிளம்பிட்டானுங்க. இப்போ பொறுமையாக ஒர்க் அவுட் போட போகிறேன். ஸோ வரும்போது வேறு காலில் இட்ச்சிங்க கொஞ்சம் எசக்கா தேவையில்லாத வேலை ஒன்று பார்த்து. ஸோ போயிட்டு நீங்கள் வந்து செஸ்ட்டு அப்புறமா வந்து பைசப் போடுற மாதிரி தான் பிளானு. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அப்பர் போட்டேன், அப்புறம் வந்து அப்புறம் வந்து லோயர் போட்டாச்சு, டிப்ஸ் போட்டேன்.
இப்போ மிடில் போடலான்னு பார்க்குறேன், எனக்கு மனசே வரல. ஏன்னா ஒரு 4 நாள் கழிச்சு தான் ஜிம்முக்கு வந்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பைசப் மட்டும் போட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். பைசப்பு கொஞ்சம் ஒரு 3 செட்டு 3 வேரியேஷன் பைசப்பில் போட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். நம்ம நண்பர் ஒருத்தரும் நம்ம கூட தான் இருக்காப்புல. அவனை கூப்பிட்டு காலேஜுன்னு வரதே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஏன்னா பேசுங்க அப்படின்னு ஒன்றும். ஸோ நான் போயிட்டு இப்போ ஒர்க் அவுட் போட போகிறேன். முன்சாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது வந்து நான் வந்து ட்ரைபாடை வந்து மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல். ஸோ பார்க்கலாம். இப்போது இதில் தான் வந்து பைசப் போடணும். பைசப் போட்டு பிறகு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் காலில் அந்த அடிபட்டது சொன்னால கொஞ்சம் கோளாராக வந்து நல்லாவே ரத்தம் கட்டின்னு இருக்குது காலில். ஸோ பார்ப்போம். நான் வந்து போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது முடிஞ்சால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், இப்போது ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 10 மணிக்குள்ளே போக பார்ப்பேன். சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன், முடிஞ்சால் இந்த சீரம் போடுவேன் யாருக்கு. அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு குளிக்க முடிஞ்சால் குளிப்பேன். அவ்வளோதான், அதோட தூங்கிடுவேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ஒரு போரான லைஃப்ன்றதை விட எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அண்ட் தென் போரிங்கிறத விடவுமே இது வந்து ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லா நாளுமே எல்லாராலையுமே ப்ரொடக்டிவாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தங்களோட லைஃப்பை பொறுத்து ஒருத்தங்களோட இதை பொறுத்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன்லாம் சமகாலியாக தான் இருப்பேன். ஏதோ எடிட்டிங் ஒர்க்லாம் இல்லை அப்படின்னா. ஸோ ஈவினிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நைட் டைமில் ஜிம் ரொம்ப காலியாக இருக்கும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங்காக வந்தாலும் ஜிம் வந்து ரொம்ப காலியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டைமுக்கும் வரது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் பண்ணுங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அதே டைம் இது வந்து ரொம்பலாம் எடிட்லாம் பண்ணி அப்படியே ஆங்கிள்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் எடுக்க நான் ட்ரை பண்ணல. சினிமேட்டிக்காகவும் இருக்கணும்னு ஆசைப்படல. முடிஞ்ச அளவுக்கு ராவா நான் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன்றதை டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நார்மலாக ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லாமல் நார்மலாக காட்டலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். டக்குன்னு போய் ஒர்க் அவுட் போடுறேன். டைம் ஆகுது. வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா என்னை செருப்பால் அடிப்பாங்க. ஸோ கைஸ் முடிஞ்சு கிளம்ப போகிறேன். பைசப் போட்டாச்சு. இப்போ என்ன மேட்ருனா, இங்கே பாதி பேர் ஜிம்முக்கு வர எவனுமே வந்து இந்த வெயிட் எதையுமே வந்து ரீராக்கே பண்ண மாட்டேறீங்க. கடைசியாக போகிற நாங்கள் தான் மாட்டுறோம், எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஏன்னா நமக்குன்னு ஒரு இது கொடுக்குறாங்கல்ல ஜிம்மில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஆரம்பிக்கிறோன்ட்டு. ஸோ அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு பாரபட்சம் பார்த்து எடுத்து வைப்போம். ஆனால் அதுவே டெய்லியுமே வேலையாக வச்சுக்கிறானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் போடுறது ஒரு டிசிப்ளினாக இருந்தாலும் அந்த வெயிட்டை ரீராக்ட் பண்ணுறதுன்னு ஒரு டிசிப்ளின் தான். ஸோ டிசிப்ளினுக்காக வர இடத்துல டிசிப்ளினாக நடந்துக்கிறது நல்லது. அப்யூஸ் பண்ணலாம் அவனை ஒட்டே. ஏய் பேசுகிறேன் பேசுகிறா திட்டுப்பாங்க. ஸோ முடிஞ்சு அவ்வளோதான், கிளம்புறேன். ஸோ சொன்னால் ஞாபகம் வச்சுங்க, டிசிப்ளினுக்கான வர இடத்துல டிசிப்ளினே இருக்கணும். நீங்கள் உங்ககிட்டையும் டிசிப்ளினாக இருக்கணும், வர இடத்தையுமே வர மற்றவங்ககிட்டையுமே டிசிப்ளினாக நடந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ முடிஞ்சு கிளம்ப போகிறேன், போய்ட்டு சாப்பிட்டு தூங்க போகிறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, எல்லா விஷயத்தையும் எல்லாம் என்ன நல்லா இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறேங்க. ஸோ பாய்.